ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் கூடி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவரை துதிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அநேகரை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஆரம்பித்த நாட்கள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பங்கு பெறக்கூடிய சகோதர சகோதரிகள் அநேகர் உண்டு. அதே போல சென்னை உடைய வெள்ளத்தின் மத்தியிலையும் அங்கிருந்தும் அண்ணன் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜேம்ஸ் அண்ணன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுடைய ஆர்வத்துக்காக அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம கடந்த முறை செய்த மாதிரி இந்த ஆண்டிலேயும் இன்றைக்கோடு பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படித்து முடிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து பல வாரங்கள் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள், ஆகஸ்ட்ல ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன், கடந்த ஆண்டு. இந்த நாள்ல நம்ம முடிக்க போறோம். சரி, கடைசியாக நம்ம படிக்கும்போது பவுலுடைய வாழ்க்கையின் 3வது மிஷனரி பயணத்தை குறித்து படித்துக் கொண்டிருந்தோம். 3வது அருட்பணி பயணம். நேரம் நமக்கு சுருக்கமாக இருக்கிறபடினால, இன்றைக்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறபடினாலே பவுலுடைய முடிவை குறித்து நம்ம டீட்டெயில்டா படிக்கலாம். 21வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 21வது அதிகாரம் 16ஆம் வசனம். செசரியா பட்டணத்திலுள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமின்றி சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். 17 சிஸ்டர். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். பவுலுடைய தீர்மானத்தின்படி, பவுலுடைய திட்டத்தின்படி மிஷனரி பயணத்தை முடித்து எருசலேமுக்கு பவுல் வந்து விடுகிறார். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பவுல் இங்கிருந்து கிளம்பி ரோமாபுரிக்கு அடுத்து பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். நமக்கு அதை குறித்து டீட்டெயிலா நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 28வது அதிகாரம் 21ல இருந்து 28வது அதிகாரம் வரைக்கும் பவுலுடைய ரோமாபுரியில உள்ள பயணம், பவுல் ரோமாபுரியில என்ன செய்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. 21வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 23வது அதிகாரம் 33ஆம் வசனம் வரைக்கும் பால்ஸ் விட்னஸ் இன் ஜெருசலேம், எருசலேமிலே பவுலுடைய சாட்சி அல்லது எருசலேமிலே பவுலுடைய ஊழியம் சொல்லி நம்ம சொல்லலாம். பவுல் ஒரு சில கடமைகளை நிறைவேற்றுகிறார். கூட்டத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை, கலவரம் ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து ஒரு நூற்றுக்கு அதிபதியின் மூலமாக அவர் பாதிக்கப்படுகிறார். யூதர்களுடைய தீமையான யோசனை மூலமாக அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் பவுல் பாதுகாக்கப்படுகிறார். இது எல்லாவற்றையும் 21வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 23வது அதிகாரம் 33ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம். அடுத்து பவுலுடைய சாட்சி செசரியாவிலே பிரதிபலித்தது. முதலாவது எருசலேமிலே சாட்சி, அடுத்து செசரியாவிலே சாட்சி. 23வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 26வது அதிகாரம் 32ஆம் வசனம் வரைக்கும் அதுல படிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி பவுலுடைய வாழ்க்கையை குறித்து முடிக்க போறதால அதனுடைய அவுட்லைன் மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். பவுல் 3 முக்கியமான தலைவர்களுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தன்னுடைய சார்பிலே அவர் பேசுகிறார். 23வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பால் இஸ் ட்ரைட் பிஃபோர் ஃபெலிக்ஸ், ஃபேலிக்ஸ் எனப்பட்ட அதிபதிக்கு முன்பாக நின்று தன்னுடைய நியாயத்தை விவரிக்கிறார் பவுல். 25வது அதிகாரம், அப்போஸ்தலர் 25வது அதிகாரம் முதல் 22 வசனங்களை படிக்கும் போது பவுல் பெஸ்துவுக்கு முன்னால் நிற்கிறார், ஃபெஸ்டஸ். 3வது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நின்று தன்னுடைய நீதியை குறித்து விளக்கிறார். 25வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26வது அதிகாரம் 32ஆம் வசனம் வரைக்கும். அப்போ செசரியாவிலே பவுலுடைய சாட்சி, 3 தலைவர்களுக்கு முன்பாக நின்று தன்னுடைய நியாயத்தை குறித்து, தன்னுடைய நீதியை குறித்து பவுல் பேசுகிறார். அடுத்து பவுல் எங்கே சாட்சியை பிரதிபலிக்கிறார்னா, ரோமாபுரியிலே சாட்சி, எருசலேமிலே சாட்சி, செசரியாவிலே சாட்சி, அடுத்து ரோமாபுரியிலே சாட்சி. 27வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 28வது அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும் அதுல படிக்கிறோம்.
எந்த இடத்திலெல்லாம் சாட்சி பகர்கிறார்? 27வது அதிகாரம் முதல் 44 வசனங்கள் அல்லது முழு அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது கப்பல் சேதம் வருகிறது. ரோமாபுரிக்கு போற வழியில கப்பல் உடைந்து விட்டது, பிழைக்க மாட்டோம் என்ற சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு சாட்சியாக அவர் விளங்குகிறார். 28வது அதிகாரம் முதல் 15 வசனங்கள் படிச்சு பார்க்கும்போது மால்தோ எனப்பட்ட தீவிலே ஒதுங்குகிறார்கள். மெலித்தா எனப்பட்ட தீவுல, ஆங்கிலத்துல மால்டா, அந்த தீவுல ஒதுங்கும் போது அந்த தீவிலேயும் அவர் சாட்சியாக இருக்கிறார். கப்பல் உடைந்து சேதமாகும் போதும் சாட்சியாக இருக்கிறார். அங்கிருந்து கரை ஒதுங்கி ஒரு தீவுல தங்கியிருக்காங்க, அங்கேயும் சாட்சியா இருக்கார். கடைசியா 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரோமாபுரியிலையும் சாட்சி. அடுத்து பவுலுக்கு என்ன நடந்தது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே லூக்கா அதை எழுதவில்லை. வரலாறு அல்லது ட்ரெடிஷன்னா பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நம்ம பிறகு என்ன செய்யலாம் பார்க்கலாம். பார்த்து நம்ம முடிக்க போறோம். ஓகே, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, பவுலுடைய ஆரம்பம் மகத்துவமாக இருந்தது. நம்ம படிக்க ஆரம்பிச்சோம், சந்திக்கப்பட்ட சவுல் சொல்லி படிச்சோம். முதலாவது படிக்க ஆரம்பிக்கும் போது சந்திக்கப்படாத சவுல் எவ்விதமாக இருந்தார், சந்திக்கப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள்லாம் வந்ததுன்னு படிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? அவருடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் இது, பவுலுடைய முடிவு. பவுலுடைய முடிவை குறித்து ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா மகிமையான ஒரு முடிவு, குளோரியஸ் எண்ட், மகிமையான ஒரு முடிவு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது என்னன்னா, நானும் நீங்களும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் இறுதியில் எவ்விதமாக முடிக்கப் போகிறோம் என்பது மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியம். இங்கே ஒரு உறுதியான ஊழியர் தன்னுடைய முடிவிலேயும் உறுதியாக, அநேகருக்கு சவாலாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் இருந்தார். இதற்கான அடிப்படையான காரணம் என்ன? எவ்விதமாக வாழ்க்கையை மகிமையாக முடிக்க முடியும்? குளோரியஸ் எண்ட், finished well, சரியாக முடித்தார். அதற்கு 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். முதலாவது, கர்த்தருடைய சித்தத்திலே தெளிவு. கர்த்தருடைய சித்தத்திலே தெளிவு. தன்னுடைய மரணம் எப்படி வரப்போகிறது என்பதை பவுல் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 37, 38 வசனங்கள் வாசிங்க. அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை படிக்கும்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எபேசு சபை மூப்பர்கள் மத்தியில பவுல் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இதான் என்னுடைய ஃபேர்வெல் அட்ரஸ், இனி நான் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ பவுலுக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய மரணம் தன்னை நெருங்குகிறது என்பதை குறித்து தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில எதுவுமே ஆக்சிடென்டா நடக்காது. நம்ம அடிக்கடி யோசிக்கக்கூடிய காரியம், மரணம் எவ்விதமாக வரப்போகிறது. பவுல் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக மரிக்க போகிறேன் என்பதை குறித்து தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். 20வது அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் பட்டணங்கள் தோறும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமான காரியங்களை மட்டும் சொல்லுவார் என்ற மாதிரி பிரசங்கங்கள் இன்னைக்கு இருக்கு இல்லையா? ஆனா பவுல் இங்க சொல்லும் போது கர்த்தருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டணங்களுக்குள்ள போகும்போதும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பட்டணங்களுக்குள்ளே நான் போகும்போதும் எனக்கு அதை அறிவிக்கிறார். சரி, என்ன நடக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் நேரடியாக பவுலோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறார். கர்த்தரே தரிசனமாகி பவுலிடத்துல பேசுகிறார். அது மாத்திரமல்ல, மற்ற தேவனுடைய மக்கள் மூலமாகவும் கர்த்தருடைய சித்தத்தை பவுல் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கட்சியை எடுத்து
தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளுடையவனே, எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அகபு என்ற தீர்க்கதரிசி ஏற்கனவே சபையில வரார். தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில இடத்துல ஒரு சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவர்களை தேடி மக்கள் சென்று அவர்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள் மத்தியில, திருச்சபை மத்தியில, விசுவாசிகளுடைய ஐக்கியத்தின் மத்தியில கர்த்தருடைய சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு காரியத்தை நம்ம நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு நபர் சொல்லும் போது அதே காரியத்தை கர்த்தர் எனக்கும் சொல்ல வேண்டும், நமக்கும் சொல்ல வேண்டும். வசனத்தின் அடிப்படையிலே அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ள போகும்போது கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எபேசு சபை மூப்பர்களிடத்துல பேசும்போது, நான் இனி வரமாட்டேன், எருசலேமுக்கு நான் போறேன், எருசலேமில் எனக்கு என்ன நேரிடும்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆகவே நான் மறுபடியும் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்லுகிறார். அழுகிறார்கள். அடுத்து செசரியாவில் போய் ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய அகபு மூலமாக தெளிவாக சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்? அவன் ஒரு கச்சையை எடுத்து, பவுலுடைய கச்சையை எடுத்து கையையும் காலையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவனை இவ்விதமாக கட்டி ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறான். அவனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள்லாம் சொல்றாங்க, பவுலே, நீங்க தயவு செய்து எருசலேமுக்கு போகாதுங்க, போனா உங்களை கட்டி விடுவார்கள், உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உங்களை கொன்னுருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? பவுலுடைய அர்ப்பணம் பாருங்களேன். நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தை குறித்த தெளிவு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை குறித்து தெளிவு உண்டா? அல்லது வாழ்க்கையில மரணத்தை பற்றி பயப்படுகிறோம்? இன்னைக்கு அநேகர், ஈவன் விசுவாசிகளே மரணத்தை குறித்து பயப்படுறாங்க. என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறார். மரணம் நிதர்சனமானது. மரணம் உலக வாழ்க்கையிலிருந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகக்கூடிய ஒரு வாசல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல வரலாம். மரணம் சொல்லும் போது ஒரு சிலர் வயதாகி நல்ல பூரண வயதுல மரிக்கிறாங்க, அதுதான் நல்ல மரணம். அல்லது இடையிலே ஒருவேளை சிறுவர்களாக இருக்கும் போது, வாலிபர்களாக இருக்கும் போது வரக்கூடிய அகால மரணம். கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய பிள்ளைகள் உயிரோடு எரிக்கப்பட்டது, இதெல்லாம் அகால மரணம். இதெல்லாம் நல்ல மரணமே இல்லை என்று நம்ம யோசிக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே அவருடைய பிள்ளைகளுடைய மரணம் மகத்துவமானது. ஒரு தேவனுடைய மனிதனுக்கு தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு மரணம் சம்பவிக்காது. எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். வேதத்துல நிறைய வசனங்களை நீங்க படிக்கும் போது எருசலேமுக்கு போகும்போது மாத்திரம் எதிர்ப்பு அல்ல, அநேக இடங்கள்ல பவுலை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 22வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. 22. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவர்களை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். ஓகே அக்கா, தேங்க்யூ. சிஸ்டர் மகிபா, உங்களுடைய மைக்கை நீங்க ஆன்லயே வச்சிருங்க. சரிங்க. சரி, இந்த இடத்துல யூதர்கள் கொதித்து எழும்புகிறார்கள். எழும்பி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனிதன் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குது? 23வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 23:10. மிகுந்த கலகம் உண்டான போது
பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர்ச்சேகவர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவங்க கையில பீருண்டு போவான் என்று நூற்றுக்கு அதிபதி பயப்படக்கூடிய அளவுக்கு பவுலை கொலை செய்யறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதோட நிக்கல. 23வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கொஞ்சம் பெரிய பகுதி. வாசிங்க. அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றார்கள். இந்த சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100க்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம். அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாபதியின் இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து, உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களின் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவிக்கத்தக்கதாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்த பண்ணுங்கள் என்றும் பவுலை ஏற்றி போதுமா? தேங்க்யூ. இந்த வசனங்கள்ல அது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். பவுலை கொலை செய்யாதபடிக்கு நாங்க சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் எடுத்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம் பவுலை அப்படியே பின்பற்றி வருகிறது. ஆனா பவுலுடைய உறவினராகிய ஒரு வாலிபன் அதை 100க்கு அதிபதிக்கு தெரிவிக்கும்படி பவுல் அதை அனுப்புறார். அவங்களுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? அவர்களுடைய கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. அடுத்து என்ன நடக்குது? 25வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி கற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். தொடர்ந்து கொலைக்கான திட்டங்கள் முன்னேறுகிறது. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி, அப்போ பவுல் இவை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டார். ஏன்னா பவுலுக்கு நன்றாக தெரியும், இந்த யாருடைய கொலை திட்டங்களும் தன்னுடைய வாழ்க்கையை அழிக்காது என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். மரணத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனா இடத்துல பவுல் தேவனுடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்து இதைதான போதித்தார், நமக்கு நன்றாக தெரியும். சரீரத்தை கொலை செய்து அதற்கு பின்பு ஒன்றும் செய்ய வல்லவர்களுக்கு பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள் சொல்லி சொன்னார் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம பயப்படக்கூடிய காரியம், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடுவோமா? இல்ல,
பவுலுடைய வாழ்க்கை கடைசி வரை உறுதியான ஊழியராக இருந்ததற்கு காரணம் கர்த்தருடைய சித்தத்தை குறித்த தெளிவு. சுவிசேஷத்தின் நிமித்தமாக தனக்கு மரணம் வரும் என்பதை பவுல் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். அதற்கு இடையில யார் என்ன சதி செய்தாலும் தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடியும் கீழே விழாது என்ற விசுவாசம் பவுலுக்குள் இருந்தது. ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங்கோடு அவர் வாழல, தைரியமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்து வைத்திருந்தார். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்து ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து, நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது? கப்பல் சேதம் வருகிறது. பவுல் ரோமாபுரிக்கு போகக்கூடிய கப்பல் உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், அதுல இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். கைதியில யார் இருக்கா? பவுலும் இருக்கிறார். அப்போ அந்த போர்ச்சேவகர்கள் அவர்களை கொலை செய்யலான்னு சொல்லி யோசிக்கும் போது 100க்கு அதிபதி அவர்களுடைய கையில் இருந்து இவர்களை பாதுகாக்கிறார். அப்போ ஒரு பெரிய கப்பல் சேதம், கப்பல் ஆக்சிடென்ட்ல பவுல் பாதுகாக்கப்படுகிறார். கொலைக்கான திட்டத்தில் இருந்து பவுல் பாதுகாக்கப்படுகிறார். இன்னும் நடக்குது. 28வது அதிகாரத்துல அப்படியே வாசிக்கலாம். நீங்க நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம், நீங்க டைம் இருக்கும்போது படிச்சு பாருங்க. 28வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்களுக்கு நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்லையா? கப்பல் உடைந்து மெலித்தான்ற தீவுக்கு வராங்க. அங்க குளிர் காயறதுக்காக விறகு அள்ளி போடும் போது ஒரு விரியன் வைப்பர், பயங்கர பாய்சன் உள்ள, அதிக விஷம் உள்ள ஒரு பாம்பு பவுலுடைய கையை கடிச்சிட்டு தொங்குது. அதை பார்த்த உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இவன் எவ்வளவு பெரிய கொலை பாதகனா இருந்திருப்பான், எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்திருப்பான். அதனாலதான் இவனுடைய விதி இவனை விடல. இவன் ஒருவேளை கப்பல் சேதத்துல தப்பி வந்தாலும் இங்கே இந்த பாம்பு மூலமாக கடிபட்டு சாக போகிறான்னு சொல்லி அவன் செத்து விடுவான்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன நடக்குது? அங்க ஒண்ணுமே ஆகல. அதுல பாருங்களேன், 6ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை 5-6 வசனங்களை. ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். 6ஆம் வசனத்துல வீக்கம் கண்டு அல்லது சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரம் பார்த்துட்டே இருக்காங்க. அவனுக்கு உதவி செய்யலான்லாம் யோசிக்கல, விழுந்து செத்து விடுவான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால அவன் சாகவில்லை. உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க? கர்த்தரை அறியாத அந்த மக்கள் இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது எல்லாவற்றுடைய கருத்து என்னன்னா, ஆண்டவர் அனுமதிக்கும் முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே சாவு வராது. இதை பவுல் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். என்னுடைய சாவு சுவிசேஷத்தின் நிமித்தமாக வரும், அதை நான் எருசலேமுக்கு போகிறேன், அடுத்து என்ன நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். ஆகவே நான் எதை குறித்தும் கவலைப்படேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோமா? நம்ம உங்களை தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரே, இந்த நம்பிக்கை பவுல் தொடர்ந்து முன்னேறுவதற்கு, பயமின்றி முன்னேறுவதற்கு அவரை வழி நடத்தியது. உறுதியான ஊழியர் சொல்லி சொல்லும் போது கர்த்தருடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்விதமாக முடிய போகிறது என்பதை குறித்து பவுல் அறிந்து வைத்திருந்தார். கர்த்தருடைய சித்தத்தை குறித்த தெளிவு. இரண்டாவது,
கர்த்தருடைய சித்தத்தை செய்ய தெரிவு. He selected to do the will of God. கர்த்தருடைய சித்தம் என்பது மிகவும் வேதனையான கஷ்டமான ஒரு பாதை என்பதை நன்றாக அறிந்திருந்த போதும் அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக விட்டுக் கொடுத்தார் பவுல். 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடம் மனப்பட்டு புசித்தார்கள். என்ன நடக்குது? கப்பல் சேதம். ஒருவேளை இன்றைக்கு அல்லது 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சகோதர சகோதரிகள் சென்னை மாநகரத்துல இந்த புயல் மூலமாக வெள்ளத்தின் மூலமாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம கேட்டிருக்கோம். கரண்ட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, வீட்டை சுற்றி தண்ணீர். ஒரு சில வீடுகள் எல்லாம் பார்க்கும்போது கழுத்தளவு தண்ணீர்ல ஒரு பெண் நின்று தன்னுடைய 2 மகன்களை காப்பாற்றியிருக்கிறார். ஒரு ஆணுடைய சடலம் அப்படியே மிதந்து வருகிறதெல்லாம் கேள்விப்படுறோம். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த இடத்துல கப்பல் சேதத்துல 14 நாட்கள் அவர்கள் ஒன்றுமே சாப்பிடவில்லை. ஏன் நான் செத்து போயிருவோம்னு யோசிக்கக்கூடிய விதத்துல இருக்காங்க. ஆனா பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? கர்த்தருடைய சித்தத்தை ஆழமாக நம்பினபடினால, கர்த்தருடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்கிறபடினாலே சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். அத்தனை மக்கள் மத்தியில அவர் எழுந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அதை பார்த்தவொன்ன மற்ற பிரிசனர்ஸ், மற்ற சோல்ஜர்ஸ், மற்றவர்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்ட அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. 20:24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அவளுடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடிக்க வேண்டும். ஓட்டம் சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையை நான் சரியாக முடிக்க வேண்டும். வாழ்க்கையை சரியாக முடிக்கணும்னு சொல்லும் போது கர்த்தருடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்து முடிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் சொல்லி அதை தன்னுடைய வாழ்க்கையின் தெரிவாக லட்சியமாக வைத்திருந்தார். கேட்டிருந்த அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பது லட்சியமா? அல்லது அதை தவிர வேறு லட்சியம் இருக்குமானால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் நம்மை அசைத்துவிடும். பவுல் சொல்றாரு, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். ஏனென்றால் அவர் என்னை ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் ஐயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் சொல்லுகிறார். அதான் பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? ஒரே 2 வார்த்தையில, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உலகத்திலே வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக, உலகத்தில் இருந்து மறைந்தாலும் கிறிஸ்துவுக்காக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தை குறித்த தெளிவு, தேவனுடைய சித்தத்தின் படி தெரிவு, 3வது தேவனுடைய சித்தத்தின்படி முடிவு. இந்த காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். தேவனுடைய சித்தத்தின்படி முடிவு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பவுல் அங்கே இருந்து ரோமாபுரியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறார். ரோமாபுரியில என்ன நடக்குது? 28வது அதிகாரம் 23ஆம் வசனம் 30ஆம் வசனம் 2 வசனங்கள் வாசிங்க. 28, 23, 30. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு. என்ன நடக்குது? பவுலுடைய வாழ்க்கையில ரோமாபுரியில என்ன நடந்தது?
ஓரளவுக்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலுடைய முடிவை குறித்து நம்ம படிக்கலுமானா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல படிக்கிறோம். கடைசியாக அவர் எழுதின 2 தீமோத்தேயுல படிக்கிறோம். மற்றபடி ட்ரெடிஷன் பவுலுடைய முடிவை குறித்து சொல்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் ரோமாபுரிக்கு செல்கிறார். செல்லும் போது அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க, வீட்டு காவல்ல வச்சிருக்காங்க. காவல்ல இருக்கும்போது யூதர்கள் அவரை தேடி வருகிறார்கள். தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை குறித்து பேசுகிறார். அப்ப பவுலுடைய வாழ்க்கையில ஜெயில்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை கப்பல் சேதத்துல இருந்தாலும் சரி, தீவிலே இருந்தாலும் சரி, பொல்லாத யோசனைகள் மத்தியிலையும் கடவுள் எதற்காக அவரை அழைத்தாரோ அதை மாத்திரம் நிறைவேற்றி கொண்டிருந்தார். என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்துக்கு முன்பாக ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுல் ரோமாபுரிக்கு உள்ள விசுவாசிகளுக்கு நிருபத்தை எழுதியிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அங்க தங்கி இருக்கும் போது நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கார். பிரிசனல் எபிசல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க, சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபங்கள், இதெல்லாம் எழுதியிருக்கார் பவுல். அங்கே இருந்து எழுதியவை தான் எபேசி சபைக்கு எழுதிய எபேசியர் என்ற நிருபம், கொலோசே சபையிலே உள்ள கொலோசேருக்கு எழுதப்பட்ட நிருபம், மூன்றாவது பிலிப்பு பட்டணத்திலே உள்ள அந்த சபைக்கு பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம். இந்த 3 நிருபங்களையும் பவுல் ரோமாபுரியிலிருந்து அவர் எழுதுகிறார், ரோமாபுரியிலிருந்து எழுதுகிறார். அது மாத்திரம் இல்ல, பவுல் பர்சனல் லெட்டர்ஸ் எழுதுகிறார், தனிப்பட்ட விதத்திலே கடிதங்கள் எழுதுகிறார். அவர் எழுதின முக்கியமான ஒரு கடிதம் பிலமோனுக்கு எழுதுகிறார், பிலமோனுக்கு அவர் எழுதுகிறார். அடுத்து என்ன நடந்துச்சு, அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சுன்றதுக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ட்ரெடிஷன் என்ன சொல்லுகிறதுனா, பவுல் தன்னுடைய 4வது மிஷனரி பயணத்தை ரோமாபுரியிலிருந்து கிளம்பி சென்றிருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. வேதத்துல இதுக்கு ஆதாரம் இல்ல. எந்த விதத்துல பவுல் 4வது மிஷனரி பயணம் போயிருக்கலாம்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஒன்று, லூக்கா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்துல பவுல் அங்கே இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார் என்பதோடு முடிச்சிடறாரு. அதுக்கு அடுத்து எந்த ஒரு அக்கவுண்டையும் அவர் சொல்லவே இல்லை. அதே போல பவுல் பிலிப்பிய நிருபத்துல நான் உங்களிடத்திலே சீக்கிரமாய் வருவேன் என்று எழுதுகிறார். ஆகவே அவர் அங்கு போனாரா என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. வேற எந்த விதத்தை சொல்றாங்க 4வது மிஷனரி பயணம் போயிருக்கலாம்னு சொல்றாங்க. காரணம், பவுல் எழுதப்பட்ட அநேக இடங்கள், நிறைய இடங்களை நான் பார்வையிட விரும்புகிறேன் சொல்லி சொன்ன இடங்கள் பவுலுடைய முதல் மிஷனரி பயணத்திலேயோ, 2வது மிஷனரி பயணத்திலேயோ, 3வது மிஷனரி பயணத்திலேயோ பங்கு பெறவில்லை. ஆகவே அவர் 4வது மிஷனரி பயணத்தை தொடர்ந்து இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. ஓகே, சரி, இவ்விதமான கருத்துக்கள் இருக்கிறது. சரி, நம்ம அதை குறித்து ரொம்ப முக்கியப்படுத்த விரும்பல. அது மாத்திரமல்ல, பவுல் அங்கே இருந்து ரிலீஸ் ஆன பிறகு, ரோம சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பின்பு டிராவல் பண்ணி எங்க போயிருக்காரு, ஸ்பானியா தேசத்துக்கு போயிருக்காரு என்பதற்கு வேதத்துல வசனங்கள் இருக்கு. பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம், ரோமர் 15வது அதிகாரம் 24வது 28வது வசனங்களை வாசிங்க. ரோமர் 15, 24, 28. நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும், உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். இந்த இடத்துல ஸ்பானியா தேசம் என்பது, அதாவது அந்த ரோம சாம்ராஜ்யத்துடைய கடைசி பகுதி. பவுலுடைய உள்ளத்துல இருந்த ஒரு ஏக்கம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையின் இறுதிக்குள்ள ஆண்டவர் எங்கு அழைத்தாரோ இந்த புறஜாதிகளுக்கு அந்த எல்லை வரைக்கும், ஸ்பானியா தேசம் வரைக்கும் போயிட்டா நான் என்னுடைய மிஷனரி பயணத்தை நிறைவு செய்து விட்டேன்னு சொல்லி அவர் யோசித்திருக்கலாம். அதை பற்றி தான் எழுதுறாரு. அவர் மறுபடி கிரீஸ்ல உள்ள மற்ற சபைகளை விசிட் பண்றாருன்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அங்கிருந்தா அவர் எந்த 2 நிருபங்களை எழுதியிருக்கலாம், 1 தீமோத்தேயு, தீத்து எனப்பட்ட நிருபங்களை அவர் எழுதியிருக்க வேண்டும். அடுத்து என்ன நடக்குது, பவுல் மறுபடியும் கைது செய்யப்பட்டார், மறுபடியும் ரோமாபுரியிலே உள்ள சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். கடைசியாக அவர் எழுதினது 2 தீமோத்தேயு. அதுதான் அவருடைய கடைசி நிருபம் என்று ட்ரெடிஷன், வரலாறு அல்லது பாரம்பரியம் சொல்லுகிறது. சரி, எவ்விதமாக பவுல் எழுதிய நிருபங்கள்ல கடைசி நிருபம் 2 தீமோத்தேயுன்னு சொல்லி சொல்ல முடியும்? அதுல இருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள் பவுலுடைய முடிவை குறித்து தெளிவாக அறிவிக்கிறது. அதை நம்ம படிக்கலாம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது நிருபம் 2 தீமோத்தேயு
4வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:6 வாசிக்கலாம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் இங்கே பயன்படுத்தக்கூடிய 2 முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல் தன்னுடைய முடிவை குறித்து சொல்லும் போது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ஆஃபரிங். பான பலினா என்ன? நீங்க லேவியர் ஆகமத்தை படிச்சு பார்க்கலாம். லேவியர் ஆகமத்துல பலிகளை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போது 12வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல ஜீவ பலியை குறித்து பேசுகிறார். பலி என்பது இறந்து போகக்கூடிய ஒரு காரியம். பான பலின்னு சொல்லும் போது பலியிடப்பட்ட மிருகங்கள், பலியிடப்பட்ட பொருட்கள் மீது ஊற்றப்படக்கூடிய பானம். அதை ஊற்றிட்டா ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை என்ன செஞ்சிடும்? வேஸ்ட் ஆயிரும். அப்படி என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக நான் இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். பவுல் சொல்லும் போது, தன்னை சுற்றி உள்ள காரியங்களை நோக்கி பார்த்து சொல்லும் போது, என்னுடைய சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது என்னுடைய தேகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்து அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, இந்த பானபலின்னு சொல்லும் போது பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்திலையும் அதை தான் சொல்றார். வாழ்க்கையுடைய கடைசியில போய் நிற்கும் போது வாழ்க்கையை எதற்காக செலவழித்தோம் சொல்லி யோசித்து பார்த்தோம்னா, பணத்துக்காக, புகழுக்காக, நம்முடைய சாதனைகளுக்காக வாழ்ந்தோம் சொல்லி யோசித்தோம்னா அதை மாதிரி வேதனையான ஒரு வாழ்க்கை இருக்காது. ஐயோ நான் இதுக்காக போய் வாழ்ந்துட்டேனா சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனா பவுல் இங்க சொல்றார், பான பலியாக நான் வார்க்கப்பட்டு போகிறேன். கிறிஸ்துவுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் சொன்ன பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பான பலியாக. தன்னுடைய வாழ்க்கையே கிறிஸ்துவுக்காக ஊற்றி கொடுத்து விட்டேன், அது ஊற்றி முடிய போகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பானபலியா வாழ்றோமா? பானபலியாக வாழாவிட்டால் பானபலியாக நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இருக்காது. 2வது, நாம் பிரியக்கூடிய நேரம் வந்தது. இந்த பிரிவுன்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு அநேக பொருள் உண்டு. வாரன் வியாஸ்பி ஏறக்குறைய 4-5 பொருள் சொல்றார். முதலாவது, பிரியக்கூடிய வேலை வந்ததுன்றது நங்கூரம் இடப்பட்ட ஒரு கப்பல் புறப்படுவதற்காக நங்கூரத்தில் இருந்து விடுதலையாகி தன்னுடைய பயணத்தை தொடங்குவது. பவுல் இதுவரை பூமியிலே வாழ்ந்தார். இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பயணம் 3 மிஷனரி பயணம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை 4வது மிஷனரி பயணம் கூட முடிஞ்சிருக்கும். இப்பொழுது என்னுடைய பயணம் நித்தியத்துக்கு என்று ஆரம்பிக்கிறது என்ற அர்த்தத்தில் அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்ப அதனுடைய தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்றது பிரிவு அமிதமான ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. அதே போல அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போவதற்கு உதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை. ஒரு இடத்துல போய் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்ச பிறகு அந்த கூடாரத்தை அமைத்தவர் கூடாரத்தை பிடுங்கி கொண்டு போவதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள் வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த வசனங்கள்ல பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்?
கூடாரம், வீடு என்ற உதாரணத்தை பயன்படுத்துகிறார். பொதுவா படிக்கும் போது அவருடைய அர்த்தத்தின் அடிப்படையில படிக்கணும். இந்த இடத்துல கூடாரம் எதை சொல்லுகிறார்? உலக வாழ்க்கையை சொல்லுகிறாரா? ஒருவேளை பரம வாசஸ்தலம் சொல்வது தேவனுடைய நகரத்தை அல்லது பரலோகத்தை சொல்லுகிறாரா? இல்ல, தன்னுடைய உடம்ப தான் சொல்றாரு. இந்த உடம்பிலே பாரம் சுமர்ந்து நாங்கள் தவிக்கிறோம், இந்த கூடாரத்தை களைய வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்தை களைந்து விட்டு நித்திய நித்தியமாக அவரோடு வாழுவது மகிமையின் சரீரத்தோடு வாழுவேன்னு சொல்றாரு. தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு சொல்லும் போது அழிவுள்ள இந்த சரீரம் மாற்றப்பட்டு நித்தியமான ஒரு சரீரம் எனக்கு கொடுக்கப்படும் என்ற அர்த்தத்துல பவுல் இதை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பிரிவது என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா லூசிங் எ பிரிசனர். ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியை விடுதலையாக்குவது. உலக வாழ்க்கையில சிறைச்சாலையில் இருக்கிறது போல நான் வாழ்றேன், ஆனால் இதை விட்டு பிரிந்து முழு விடுதலையோடு கர்த்தரோடு இருக்கும்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்படுகிறது. இதான் அதோடைய அர்த்தம். இவ்விதமாக பல்வேறு அர்த்தங்கள்ல பவுல் சொல்லுகிறார். அப்போ தன்னுடைய மரணத்தை குறித்து ஒரு தெளிவான முடிவின் அடிப்படையில பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இப்பொழுதே என்னுடைய சரீரத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய காலம் வந்திருக்கிறது, நான் சந்தோஷமாக அதை சந்திக்கிறேன்னு சொல்றார். சரி, இது பவுல் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் அடிப்படையில அவர் மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய அறிக்கை. இன்னைக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் அடிப்படையில நாம் ஒரு அறிக்கை சொல்வதாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்ன்றத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சரி, 4வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க சிஸ்டர். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து அடுத்து அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல போராட்டம். நல்ல போராட்டம், போராட்டம், வாழ்க்கையே போராட்டம். அந்த போராட்டத்துல இது நல்ல போராட்டம் சொல்றாரு. எந்த அடிப்படையில போராட்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? இந்த வார்த்தைகள் எல்லாமே அத்லெட்ஸ், விளையாட்டு வீரர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒரு ரெஸ்லர், குத்து சண்டை வீரர், ஒரு பாக்ஸர், டிட்டர்மின்ட் பாக்ஸர் சொல்றாங்க. டிட்டர்மின்ட் பாக்ஸர்னா தீர்மானம் எடுத்து மல்யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு வீரன். பவுல் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குத்து சண்டை வீரர் போராடுவதை போல நான் போராடி என்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிறேன். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளை, அடிக்கடி யோசிக்கிறோம்ல, வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு முடிவு எங்கேன்னு கேட்கிறோம்ல. குத்து சண்டை வீரரை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு குத்துக்களையும் எவ்விதமாக தடுப்பது, எப்படி பதில்ல குத்துறது? விளையாட்டு முடிய போகிறது, அவருக்குரிய பரிசு காத்திருக்கிறது. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் எதுவரை? மரணம் வரை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல முடிஞ்சிடும், நித்தியமாக நாம் அவரோடு இருப்போம். நம்முடைய போராட்டங்களுக்கான பலன் உண்டு. வாழ்க்கையை திரும்பி பார்த்து போராட்டத்திலே தோற்று விட்டேன்னு சொல்ல முடியுமா? அல்லது போராட்டத்திலே இடையில விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. பவுல் சொல்வது நல்ல போராட்டத்தை போராடினேன். தமஸ்குவுக்கு போகிற வழியில வாலிபனாக கிறிஸ்துவை சந்தித்த பவுல் வாழ்க்கையின் இறுதியில நிற்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லுகிறார். 2வது, பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஓட்டத்தை முடித்தேன். ரன்னர், ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஓடக்கூடிய ஒரு மனிதனை சொல்றார். ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஆரம்பித்தவர்கள் அநேகர். நீங்க இந்த மாரத்தான் ரேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல சிரிப்பாகவும் இருக்கும். ஓடுறது ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடுவாங்க. கடைசியில அத்தனை 20 கிலோமீட்டர் அல்ல 25 கிலோமீட்டர் ஓடி பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க, 1 அல்லது 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல சொல்றார் பவுல், நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. 3, 13, 14. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இதான் பவுலுடைய கன்விக்ஷன். இன்னைக்கு ஆண்டவர் நியமித்திருக்கக்கூடிய ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கோமா? ஓட்டத்துல இருந்து விலகி போயிட்டோமா?
ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் முடியும் போது நான் என்னுடைய ஓட்டத்தை நல்லபடியாக முடித்தேன்னு சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சித்தத்தை குறித்த தெளிவு, கர்த்தருடைய சித்தத்தை குறித்த தெரிவு, கர்த்தருடைய சித்தத்தின்படியான முடிவு, வாழ்க்கையை திரும்பி பார்த்து பவுல் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். நான் அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறதில்லை, நான் ஒன்று செய்கிறேன். இதை குறித்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னுடைய லக்கு என்ன? ஆண்டவர், அவருடைய திட்டம், அவர் வைத்திருக்கக்கூடிய எல்லைக்கோடு, அவருடைய சித்தம், இதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சித்தப்படி நம்ம வாழ்கிறோமா? வாழ்வோமானால் நம்முடைய முடிவு மகிமையானதாக இருக்கும். சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். மூன்றாவது பவுல் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒரு உக்ரானக்காரர். ஒரு எஜமானன் நிறைய காரியத்தை நம்பி தான் கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரன் கொடுத்துட்டு போறார். அந்த வேலைக்காரன் அதை பத்திரமாக வைத்து பயன்படுத்தி விட்டு எஜமானிடத்திலே திருப்பி கொடுக்கிறார். Faithfully God his boss deposit. தன்னுடைய எஜமான் தன்னை நம்பி கொடுத்த சொத்துக்களை பத்திரமாக வைத்து எஜமானிடத்திலே திரும்ப கொடுப்பது. நல்ல வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துறார் இல்லையா? முதலாவது போராடக்கூடிய ஒரு மல்யுத்த வீரன், இரண்டாவது ஓடக்கூடிய அந்த எல்லை கோட்டை எட்டி பிடித்த ஒரு ஓட்ட பந்தயத்திலே பங்கு பெறக்கூடிய ஒரு வீரன், மூன்றாவது ஒரு உக்ரானக்காரர், எஜமான் நம்பக்கூடிய உண்மையான ஒரு உக்ரானக்காரர். இன்னைக்கு நமக்கு யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை நானும் நீங்களும் சந்திக்கும் போது, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க ஐயா, இந்த வாழ்க்கையை உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக வாழ்ந்து விட்டு உம்முடைய சித்தத்தை முடித்து விட்டு உம்முடைய சமூகத்துல வந்து நிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் இல்லையா? பவுல் சொல்லும் போது வாழ்க்கையை திரும்பி பார்த்து நோ ரெக்ரெட்ஸ், நான் வாழ்க்கையை வாழ்ந்ததற்காக கவலைப்படவில்லை, ஏன் அவருடைய சித்தப்படி வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி நான் முடிய போகிறேன்னு சொல்றேன். சுற்றிலும் பார்த்து பவுல் பகிர்ந்து கொண்ட காரியங்கள், தன்னுடைய வேலை நெருங்கிவிட்டது என்பதை அறிந்து கொண்டார். அடுத்தது தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து நல்லபடியாக என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கப் போகிறேன் என்று சந்தோஷப்படுகிறார். மூன்றாவது, தனக்கு முன்பாக என்ன வரப்போகிறது என்பதை கவனிக்கிறார். 4வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 4:8. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது அதிகாரம் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது நிருபம் 4வது அதிகாரம் 8ஆம் வசனம், 7-8 சேர்த்து வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பவுலுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி அதை எனக்கு கொடுப்பார். இந்த கிரீடத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்டெஃபனோஸ். அதுல இருந்தா ஸ்டீஃபன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க ஒலிம்பிக் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு இலையினாலாகிய ஒரு கிரீடம் அந்த தலையில வைக்கப்படும். ஆனா இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது வாடாத அழியாத ஒரு கிரீடத்தை என்னுடைய எஜமானன் எனக்கு கொடுப்பார். அடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்க, நீதியுள்ள நியாயாதிபதி. பவுல் பேலிக்ஸுக்கு முன்பாக நின்றிருக்கிறார், பவுல் பெஸ்டுக்கு முன்னாடி நின்றிருக்கிறார், பவுல் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக நின்றிருக்கிறார். ஒருவர் மாத்தி ஒருவர் யாருமே நீதியோடு பவுலை நியாயந்திருக்கவில்லை. ஆனால் என்னுடைய நீதிபதி அங்க இருக்கிறார், அவர் சரியான விதத்துல எனக்கு கிரீடத்தை கொடுப்பார் ஐயா. கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளை, அடிக்கடி நம்ம சோர்ந்து போகக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்து ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்யும் போது இந்த உலகத்துல நல்லதுக்கு காலம் இல்லையா? எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, எனக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள், எனக்கு கிடைக்க வேண்டிய மகிமை உலகத்துல கிடைக்கலையேன்னு யோசிக்கிறோம்ல. இது எல்லாவற்றுக்கும் முடிவு கிரீடத்தோடு நம்முடைய எஜமானன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்து ஒரு நாள் எனக்கு அதை தந்தருளுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சுற்றி பார்க்கும் போது, திரும்பி பார்க்கும் போது, முன்னோக்கி பார்க்கும் போது, வருங்காலத்தை நோக்கி பார்க்கும் போது இவ்விதமான நிச்சயம் நமக்கு உண்டா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்.
என்னுடைய மனைவி இறந்து ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ஆக போகிறது. அவளுடைய கல்லறையை கட்டுவதற்காக அவளுடைய சகோதரன் முயற்சி எடுத்துட்டு இருக்கும்போது என்னிடத்துல கேட்டது, அந்த கல்லறையில என்ன எழுதுவது என்பதை கேட்டார்கள். இன்றைக்கு இதை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் யோசித்தேன், அதனால பகிர்ந்து கொள்கிறேன். யோசிக்கும் போது என்னுடைய மனசுல வந்த ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதின அந்த 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள் தான் மனசுல வந்துச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையுடைய ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? எப்பா ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சிடணும்ப்பா. திருமணத்துக்கு முன்பாக அவளுடைய தோழிகள் சொல்லக்கூடிய காரியம், அண்ணே பிருந்தாவுடைய தீர்மானம் என்னன்னா, ஆண்டவருக்காக அவருடைய சித்தத்தை எவ்வளவு சிறப்பா எவ்வளவு வேகமாக செய்து முடிக்க முடியுமோ செய்து முடித்து விட வேண்டும் என்பது. கடைசியாக சாவை நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இது ஒரு மகிமையான நாள். மரணம் என்பது நான் ஆண்டவற்றை போயிருவேன். உலகத்துல இருக்க வரைக்கும் பாடுகள் உண்டு, அநீதி உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஒருவேளை அநேக நேரங்கள்ல அங்கீகாரம் இல்லாம இருக்கலாம். ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி கிரீடத்தோடு காத்து கொண்டிருக்கிறார் ஐயா. ஒரு நாள் அவர் நம்மை பார்த்து, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், நீ உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லி அவர் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நிச்சயம் உண்டு. பவுலுடைய முடிவை குறித்து சொல்லும் போது பவுல் தெளிவாக சொல்லுகிறார். கடைசியாக எழுத நிருபத்துல, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவுலுடைய முடிவு என்னாச்சு? ட்ரெடிஷன் என்ன தெரியுமா சொல்லுகிறது? he was accused, அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. கடைசியாக ரோம தண்டனையின்படி ரோம சாம்ராஜ்யத்தின் குடிமகனாகிய பவுல் ஊருக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு தலை வெட்டப்பட்டு மரித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்போ ஒருவேளை ஏன் லூக்கா அந்த 28வது அதிகாரத்துல மொட்டையா இன்கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாரேன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஒரு காரியத்தை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதும் போது எதற்காக எழுதியிருக்கா தெரியுமா? பவுலுடைய பயோகிராஃபி அவர் எழுதல, பேதுருடைய பயோகிராஃபி, பேதுருடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதல. அவர் எழுதினது என்ன? கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய சுவிசேஷம் எவ்விதமாக எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பரவியது என்பதை அறிவிப்பதற்காக அவர் எழுதியிருக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் மகிமையை செலுத்தவில்லை. அது கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? பவுலுடைய வாழ்க்கை முடிந்து போகலாம், தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கை முடிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெறும். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம் ஐயா. நம்முடைய காலத்திலே தேவன் நமக்கு என்று எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை அடக்கம் பண்ணுகிறார். ஆனால் தேவன் அவருடைய பணியை அடக்கம் பண்ணுவதில்லை, அவருடைய பணி அடக்கம் பண்ணப்படுவதில்லை, அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை ஜான் வெஸ்லி சொல்லுகிறார். கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில பவுலுடைய அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை குறித்து இவ்வளவு வாரங்கள் படிச்சிருக்கோம். நாம் எவ்விதமாக வாழுகிறோம், எவ்விதமாக முடிக்க போகிறோம், தேவனுடைய சித்தத்தை குறித்து தெளிவுள்ள பவுல், அதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக தெரிந்து கொண்ட பவுல் அதன் அடிப்படையில் வாழ்ந்து முடித்தார் ஐயா. இன்றைக்கும் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் எவ்விதமாக வாழ்ந்து முடிக்கப் போகிறோம். ஆண்டவருடைய கரத்துல கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய பலவீனங்களோடு கர்த்தர் நம்மையும் எடுத்து பவுல் அப்போஸ்தலரை போல சரியாக வாழ, சரியாக முடிக்க நமக்கு உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மரணம் நிதர்சனமான உண்மை, ஒரு நாள் அதை சந்தித்தே ஆக வேண்டும். அதை சந்திக்கும் போது பவுலை போல இது எனக்கு முடிசூட்டும் நாள்னு சொல்லி சொல்ல முடியுமா? கர்த்தருடைய சித்தத்தை பற்றிய தெளிவு உண்டா? கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி முடிவு. நல்ல போராட்டத்தை போராடினேன் ஐயா. வாழ்க்கையே போராட்டம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம், நீதியுள்ள நியாயாதிபதி கையில் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரா? நம்மள யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? சுருக்கமாக கேட்ட செய்தியின் அடிப்படையில நானும் நீங்களும் இவ்விதமாக நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபித்து முடிக்கலாம். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாமா? கிருபையில் ஆண்டவரே மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில கூட உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் இந்த வசனங்களை கேட்பதற்கு கொடுத்த எங்களுக்கு கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பவுலுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய திட்டத்தை தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். ஆண்டவரே தன் மரணத்தை குறித்த கவலை இல்லை ஆண்டவரே, ஆனால் செய்ய வேண்டிய பணியை குறித்த ஒரு பெரியான ஒரு திட்டம் இருந்தது. அநேகரை ஆண்டவரே உபத்திரவத்தின் மத்தியிலே அநேகரை அவர் பலப்படுத்தி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக எங்களுக்கு இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே பேசி இருக்கிறதுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த வேலையில உணர்த்தி இருக்கிறீர் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வசனம் அது வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அதை பேசியிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அண்ணன் ஆண்டவரே பகுதியை எங்களுக்கு மிக தெளிவாக ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறார் எங்கள் இதய துடிப்பை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு எடுத்து கொடுத்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்டவைகளையும் கெட்டவைகளையும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்தி எங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்க கர்த்தருக்கு உதவி செய்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஆமென்.